என்னோட மாமியார் வீட்டில் இன்றைக்கி என்னோட ஒன் டே மினி விளாக் பார்க்கலாமா? பொதுவாக எங்கள் வீட்டில் டீ காஃபி கொஞ்சம் அதிகமாக குடிப்பாங்க. ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு வந்து காஃபி தான். அதுக்கப்புறம் தான் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா டீ போட்டு குடிப்பாங்க. ஸோ மாமாவுக்கு சுகர் கம்மியாக, அத்தைக்கு கொஞ்சம் சுகர் அதிகமாக ஒரு காஃபி போட்டு கொடுத்தாச்சு. மகிழனுக்கு கொடுத்த அன்பின் வெளிப்பாடு சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ண வேலை தொண்டை கட்டிக்கிச்சு. தொண்டை கட்டி அடுத்த ஸ்டேஜ் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கற்பூரவள்ளி தலை, துளசி தலை இதெல்லாம் போட்டு தண்ணியும் வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை தோசை தான். அடை தோசை வித் சட்னி நல்ல காம்போ சாப்பிட்டாச்சு. லஞ்சுக்கு இதெல்லாம் ஹைதராபாத்தில் கிடைக்கவே கிடைக்காது. இது சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஸோ பிரண்டையை வச்சு ஒரு நல்ல புளிச்சட்னி செய்யலான்னு சொல்லி பிரண்டை சட்னி, முருங்கைக்காய், அவரைக்காய் சாம்பார், புடலங்காய் பொரியல், ரசம் இது எல்லாமே பண்ணணும்னு பிளான் பண்ணி எல்லாமே சூப்பராக டைமிங்க்கு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் பெரிய சம்பவமே நடந்தது. அது என்னென்னு பார்க்கலாமா? லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அத்தைக்கு டை பண்ணி விட சொன்னாங்க ஹேருக்கு. ஸோ ஹேர் டை பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் சம்பவமே நடந்தது. தீபாவளி முடிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு 3000 மொய் வைக்கணும்னு எழுதியிருக்கு போல். சென்டர் ஆஃப் த செஸ்ட்டில் வந்து பயங்கரமான பெயின். என்ன பெயின்னே சொல்ல முடியல. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பெயினை நான் வந்துட்டு கோத்ரூ பண்ணதே இல்லை. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வரும், ஆனால் இந்தளவுக்குலாம் இருந்ததில்லை. சரி எசிடேட் பண்ண வேண்டாம், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு 2-3 ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணோம். பண்ணதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வாமிட் ஆயிடுச்சு. ரொம்ப படப்படன்னு வந்துருச்சு. சரி இது சரிப்பட்டு வராது, என் மனசில் ஃபுல்லாக ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் தான் ஆயிடுச்சுன்ட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். டாக்டர் வந்து பிபிலாம் செக் பண்ணிட்டு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, பயப்படாதீங்க, ஹார்ட் ப்ராப்ளமாக இருந்தால் ஃபஸ்ட்டு பிபியில் தான் நமக்கு அப் அண்ட் டவுன்ஸ் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு க்யூர் பண்ணிட்டாங்க. அப்புறமா வந்து இந்த வெயின் இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டுட்டு ஒரு சின்ன டானிக் மாதிரி கொடுத்தாங்க. கொடுத்து ஒரு 20 மினிட்ஸ்லேயே சரியாயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.